உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் இந்த மகிழ்ச்சிக்குரிய நன்னாளில் காலை பொழுதில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சைவத்தினுடைய பெரும் களஞ்சியம் என்று தெய்வ சேக்கிழாரால் போற்றப்பட்ட பெரிய புராணத்து பெருமைகளை நாம் பல நேரங்களில் செவிமடுத்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சைவ பெருமக்களுடைய இறை நெறியை மட்டுமல்லாது தமிழருடைய வாழ்வியல் நெறியையும் படம் பிடித்து காட்டிய பெரும் காப்பியம் சைவ களஞ்சியம், சைவர்களுடைய சொத்து நம்முடைய பெரிய புராணம். அந்த 12ஆம் திருமுறையில் நம்முடைய மகளிருடைய மேன்மை, பெண்மையினுடைய பெருமை எப்படி ஒரு பக்தி இலக்கியத்தில் பேசப்பட்டது என்பதை நாம் ஆழங்கால் பட்டு இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால், நம் கண்முன்னே ஒரு சிறு தொண்டரும் கண்ணப்பரும், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இளையான்குடி மாரநாயனாரும் ஏற்பகையாரும் மூர்த்தி நாயனாரும் கண்ணுக்கு தெரிவார்கள். ஆனால் இதற்குள்ளே மறைபொருளாக இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பெருமையை எப்படி இந்த பெரிய புராணம் பேசியது என்பதை இன்றைக்கு நாம் சேக்கிழார் வழி பார்க்கப் போகின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பார்களே, அப்படி அவர்கள் பெண்மையாக பிறந்து செயற்கரிய செயல்களை செய்து இறைபக்தி பதிபக்தி இரண்டிலுமே நேர்கோட்டில் நடந்து வெற்றி பெற்ற அந்த சரித்திரத்தை பார்க்கின்ற போது, நான் கமலவதியை சொல்வதா, காரைக்கால் அம்மையாரை சொல்வதா, இயற்பகை நாயனாருடைய மனைவியை சொல்வதா, அல்லது சிறு தொண்டருக்கே பெருமை சேர்த்து நம்முடைய சேக்கிழாரால் ஏற்றப்பட்ட மனையறத்தின் வேர் என்று சொல்லக்கூடிய திருவெண்காட்டு நங்கையை பற்றி சொல்வதா என்று தெரியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, சோனாடு என்கின்ற சோழ நாட்டினுடைய மன்னனாக இருந்தவன் மறந்துவிடக்கூடாது, அவனுடைய அன்பு மகள் மங்கையர்க்கரசியை பாண்டிய நாட்டு மன்னன் நென்றசீர் நெடுமாறன் திருமணம் செய்து கொண்டார். இது உங்களுக்கு தெரிந்த செய்தி. உங்களுக்கு தெரியும், ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்தரை மதுரையம்பதிக்கு வர வைத்து நின்றசீர் நெடுமாறனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியதோடு மட்டுமல்லாமல் எல்லா வாதங்களிலும் வெற்றச் செய்து, உண்மையிலேயே சைவ மதம் எவ்வளவு மேன்மையை இந்த மண்ணுக்கு சொன்னது என்பதை சொன்னதோடு மட்டுமல்லாமல், திருநீறு இந்த மண்ணில் நின்று நிலைப்பதற்கு காரணமே மங்கையர்க்கு தனியரசி எங்கள் மாதரசி என்று போற்றப்பட்ட தெய்வ சேக்கிழாருடைய மங்கையர்க்கரசியினுடைய வரலாற்றை படிக்கின்ற போதுதான் ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது மங்கையர்க்கரசியினுடைய வாழ்வியல் நமக்கு சொல்லித் தருகின்றது. நான் ஒன்றை நினைத்து பார்க்கின்றேன். மனையறத்தின் வேர். கவியரசு கண்ணதாசன் ஆன்மீக பாடல், தனிப்பாடல்கள், திரைப்பாடல்கள் எழுதினாலும், நீ வேறென இருப்பதனால்தான் ஒரு குடும்பம் வீழ்ந்து விடாது இருக்கிறது என்கின்ற வார்த்தையை பெரிய புராணத்திலிருந்து எடுத்திருக்கிறார். பிள்ளைக்கறி தருவது என்பது சிறு தொண்டருடைய கடமை. ஆனால் ஒரு குடிக்கு ஒரு மகனை கணவன் கேட்டான் என்பதற்காகவும், கணவனுடைய குறிக்கோளாகிய இறைபக்திக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தன்னுடைய ஒற்றை பிள்ளை சீராளனை தந்துதவிய அந்த திருவெண்காட்டு நங்கையனுடைய பெருமையை தெய்வ சேக்கிழார் சொல்கின்ற போது, மனை அறத்தின் வேர். எப்பொழுது ஒரு வேர் இந்த மண்ணுக்குள் சரியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த மரம் செழித்து வளரும் என்பதற்கு நம்முடைய பெரிய புராணத்தினுடைய திருவெண்காட்டு நங்கை ஒரு சான்று. இவையெல்லாவற்றிற்கு மேல் நாம் அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே என்று நாள்தோறும் ஒரு 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பொருளையும் 2 ரூபாய்க்கு கற்பூரத்தையும் வாங்கி வைத்து அவனுடைய பாதத்தை காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டுகின்றோமே, அந்த அம்மையப்பனாகிய எம்பெருமானாகிய சிவபெருமான் சிலிர்த்து போன ஒரு நாயன்மார் உண்டென்றால், எம்மை பேணி வரும் இவர் அம்மைகான், எம்மை பேணி வரும் இவர் அம்மைகான் என்று காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகுணர்ச்சியை தூக்கி எறிந்து தன்னுடைய வடிவத்தை மறைத்து பேய் வடிவம் பூண்டு தலையாலேயே கைலையங்கிரியை அடைந்து உமாதேவியரையே கிடுகிடுக்கச் செய்தவருடைய பக்தி யாருடைய பக்தி என்று கேட்டால் நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய பக்தி.
இயற்பகையாருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் ஒரே ஒரு கேள்விதான். கடவுள் கேட்டால் எதையும் தரக்கூடிய இயற்கைக்கு மாறான செயலை உடையவர் இயற்பகையார். ஆனால் இயற்பகையாருடைய துணைவியார் மனைவி கணவனுக்காக கடவுளோடு கூட போக வேண்டும் என்பது எந்த நியதியிலும் எந்த சட்டத்திலும் இல்லாத போதும் இறைபக்தி பதிபக்தி என்கின்ற 2 தொடர்வண்டியினுடைய தண்டவாள ரயில்களைப் போல அது வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவதற்கு இந்த மண்ணில் தன்னை கரைத்து கொண்டவர் இயற்பகையாருடைய மனைவி. ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேறு. எத்தனை மடாலயங்கள் எத்தனை சிவாலயங்கள் இந்த மண்ணில் உருவாகும் என்றபோது தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, மண்ணை பற்றியும் எம்பெருமானை பற்றியும் சிந்தித்து தன்னுடைய மகன் அரசனாக வேண்டும், மாட மாளிகையிலும் கோபுரத்திலும் அவன் வாழ்வதை விட நம்முடைய வாழ்வுக்கு வழி சேர்க்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆலயங்களை எழுப்ப வேண்டும் என்று அந்த ஆலயத்திற்காகவே தன்னை கரைத்து கொண்டாலே அந்த கமலவதியின் கதையை படிக்கின்ற போது ஒற்றை வரி சொல்லத் தோன்றுகின்றது. தனக்கென உணவு சமைக்காதவள் தாய், தனக்கென சம்பாதிக்காதவன் தான் தந்தை என்பதை வாழ்வியல் நெறிகளை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பக்தி இலக்கியம் பெரிய புராணம் நமக்கு படைத்து காட்டுகிறது. பெண்மையை போற்றுவோம், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம் என்று வார்த்தைகளில் எழுதுவதை விட பெரிய புராணத்து பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய நாம் பெண்மையை மதிப்போம், பெண்மையை கொண்டாடுவோம், பெண்மையை ஆராதனை செய்வோம். அதுதான் ஆரம்பத்தின் தொடக்கப்புள்ளி. மீண்டும் நாளை சந்திப்போம்.